வணக்கம். இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இந்த நேர்காணலில் கருஞ்சட்டை படை 2.0 சேர்ந்த தோழர் மணியமுதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தோழர் 2 நாளா நடந்துட்டு இருக்கிற நிகழ்வுகளை பார்த்துட்டு இருப்பீங்க. கிட்டத்தட்ட 3-4 நாளா. ஐயப்பன் சீசன்ல என்ன பிளான், ஒருத்தரும் ஒரு பிளான் இருந்திருக்கும். வலதுசாரிகள் இன்னைக்கு ஒரு பிளானை கையில் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த ஒரு பாடல், நீலம் அமைப்பு முன்னெடுத்த கேஸ்ட்லெஸ் கலெக்டிவ் நிகழ்ச்சியின் மூலமாக வெளியே வந்த ஐயம் சாரி ஐயப்பா அப்படின்ற பாடல். அந்த பாடலை முன்வைத்து இன்னைக்கு கானா கலைஞர் இசைவாணி மீதும் இயக்குனர் ப ரஞ்சித் நீலம் அமைப்பு மீதும் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை வலதுசாரிகள் தொடுத்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. பலரும் வி ஸ்டாண்ட் வித் இசைவாணின்ற ஹேஷ்டாக்லாம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் தாக்குதல் அப்படின்றது ரொம்ப மோசம், மூர்க்கமாக இருக்கு. எல்லா இடங்களையும் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் கூட கொடுக்குறாங்க. அவங்களை அரெஸ்ட் பண்ணணும், அவங்களை முடக்கணும் அப்படின்றத அவங்களுடைய வேண்டுகோளாக இருக்கு. நடந்துட்டு இருக்க நிகழ்வுகளை எப்படி பாக்குறீங்க? 2026 தேர்தலுக்காக பாஜக தயாராகிட்டு இருக்கிறாங்க. அதற்கு ஒரு வலு சேர்க்கும் விதமாகத்தான் இப்படி ஒரு ஐயப்பனை கையில் எடுத்துக்கிறாங்க. நீங்க கடந்த சட்டமன்ற தேர்தல் நேரங்கள்ல இதே போல ஒரு யூடியூப் சேனல்ல முருகனை இழிவுபடுத்தி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த கருப்பர் கூட்டம் போட்ட வீடியோவும் கவனிச்சு பாத்தீங்கன்னா, வெளியிட்டது வந்து ஓராண்டு கழிச்சுதான் அந்த வீடியோவை எடுத்து மாரிதாஸ் தன்னுடைய சேனல்ல பாத்தீங்களா, கருப்பர் கூட்டம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் முருகனை இழிவுபடுத்திட்டாங்க, கந்த சஷ்டி கவசத்தை ஆபாசமா பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஓராண்டுக்கு முன்ன போட்ட வீடியோ எடுத்து வைரல் ஆக்கி அதை பேசு பொருள் ஆக்கி இந்துக்களுக்கு எதிரான திமுக, இவங்க எல்லாம் திமுகவை சேர்ந்தவர்கள், இதெல்லாம் திமுக ஊக்குவிக்குது அப்படின்னு ஆட்சியில திமுகவே இல்லை. அப்படி வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சு அதை பரப்புறாங்க. அதுக்கு பிறகு அவங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு சிறைக்கு போறாங்க. அத இவங்க பிரச்சாரமா செய்யறாங்க. பாஜகவோட தலைவரா எல்முருகன் இருந்தாரு. அவர் வந்து வேல் யாத்திரை அப்படின்னு சொல்லி வேலை வச்சுட்டு போனாங்க. தமிழ்நாடு முழுக்க போனாங்க. தமிழ்நாடு முழுக்க வேல் யாத்திரை போனா கூட கடைசியில பாத்தீங்கன்னா அவங்க பெருசா வெற்றி பெற முடியல. 4 சீட்டு தான் கிடைச்சது. இப்போ அதே மாதிரி வருகிற தேர்தலுக்கு 2026 தேர்தலுக்கு விஜய் போன்ற நபர் எல்லாம் வந்துட்டாங்க. இப்ப நம்ம அதிமுகவோட கூட்டி வைக்க முடியாத சூழல் இருக்குது. என்ன பண்றது அப்படின்னா, பழையபடி இந்துத்துவ வெறி மக்களுக்கு ஏற்றணும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாரிதாஸ் போன்ற இந்த ஆட்கள்லாம் யோசிச்சு பழைய வீடியோவை நீங்க சொன்ன மாதிரி 5-6 ஆண்டு 2019-18 அந்த வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க. அதை வந்து இப்ப பரப்புறாங்க. சபரிமலை விவகாரம் நடக்குது, அதையொட்டி அந்த டைம்ல எல்லாரும் அதற்கான ஆமா. இப்ப நீங்க முருகன் சம்பந்தமான ஒரு விழா வருது, நாட்கள் வருது, அப்ப அந்த வீடியோ எடுத்து போடுவாங்க. இப்போ ஐயப்பன் சீசன் அப்படினால ஐயப்பன் பாடலை பாத்தீங்களா இழிவுபடுத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. முதல்ல இதுல எங்க ஐயப்பன் இழிவுபடுத்தப்பட்டிருக்காரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அவங்க வந்து ரொம்ப நாகரிகமா ஐயம் சாரி ஐயப்பா, நான் உள்ள வந்து என்னப்பா, இதை தவிர வேற ஏதாவது இந்த வரியில இருக்குதா ஐயப்பன் குறிப்பிடும்படியா, பயம் காட்டி அடக்கி வைக்க அந்த பழைய காலம் இல்லப்பா, தாடிக்காரன் பேத்தி, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், தாடிக்காரன் பேத்தி அப்படின்னு சொல்றது இவங்களுக்கு வலிக்கும். இன்னொன்னு, இந்த பெண்ணை வந்து இசைவாணி கிறிஸ்தவர் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இசைவாணி கிறிஸ்தவர் இல்லை. இவங்க சொல்வதை போல திட்டமிட்டு இந்த சிலுவெல்லாம் போட்டு, சிலுவை வந்து ஒரு ஃபேஷனுக்காக அவங்க போட்டிருக்காங்க அப்படின்னு தான் கேள்விப்பட்டேன். அவங்க திருமண புகைப்படம், கடந்த கால புகைப்படத்தை பார்த்தேன். இந்து மதம் முறைப்படி திருமணம் பண்ணியிருக்காங்க இசைவாணி. அவங்க இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க. அப்பா பேர் சிவான்னு நான் கேள்விப்படுறேன், எனக்கு தெரியல. அப்ப அவங்க குடும்பமே இந்து குடும்பம் தான். அவங்க பாடுற ஐயம் சாரி ஐயப்பா அதுல ஒரு 4 வரி, அப்புறம் கிறிஸ்தவத்தை விட்டு விடாத அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பாட்டு பாடுறாங்க. இது ரெண்டையும் ஒட்டி தான் பரப்புறாங்க. மாரிதாஸ் பரப்பணும். ஆமா, இது மட்டும். ஆமா, அதாவது ஐயப்பனை கேள்வி கேட்கிறாங்க, ஜீசஸை புகழ்ந்து பாடுறாங்க அப்படி சொல்றாங்க. இன்னொரு வீடியோவும் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. அது என்னன்னா, மாரியம்மா பாட்டு பாடிருக்காங்க. மாரியம்மா மாரியம்மா அப்படின்னு இதே இசைவாணி பாடுறாங்க. அப்புறம் இன்னொரு கோயிலுக்கு போய் சாமி பாட்டு பாடுறாங்க. அப்ப அதை எந்த கணக்குல வைப்பீங்க? மாரியம்மா இப்போ வந்து இதே இசைவாணி பாடி இருக்கிறாங்க. அவங்க ஒரு பாடகர், ஒரு கானா பாடகர். அவங்களுக்கு தெரிஞ்சு சில வரிகள்லாம் வந்து அவங்க மெட்டா போட்டு பாடுறாங்க. இன்னும் சில மேடை பாடல் பாடுறாங்க. எல்லா பாடலையும் படிக்கிறாங்க. இயேசுவை பத்தியும் இசைவாணி பாடி இருக்கிறாங்க, மாரியம்மாவை பத்தியும் பாடிருக்காங்க. இவங்களுக்கு இயேசுவை மட்டும் பாத்தீங்கன்னா புகழ்ந்து பாடுறாங்க, ஐயப்பனை கேள்வி கேட்கறாங்க அப்படிங்கிற மாதிரி பரப்புறாங்க. அவங்க அப்படி நிச்சயமா செய்யல, எல்லா பாடலும் பாடுறாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு அஜெண்டா தேவைப்படுது. இப்போதைக்கு நம்ம வந்து மக்கள் மத்தியில ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும். இது இயல்பாவே சக்சஸ் ஆயிருக்காங்கன்னா பெரும்பாலும் மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணிட்டாங்க. ஐயப்ப பக்தர்களுக்கு இயல்பாவே இந்த மாசம் இல்லையா, அது அவங்களுக்கு காயப்படுத்துறவா இருக்குன்னு இந்த ஐயப்ப சேவா சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு தான் கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க. இப்ப அது இருக்கட்டும், நம்ம நிறைய கேள்வி இருக்கு. ஐயப்பனை பற்றிய நீங்க தரவுகள் நீங்க தேடி படிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு பக்கமும் ஒரு கதை சொல்லப்படுது. அவர் ஐயனாரா இருக்காரு, ஆசீர்வாதத்துல ஐயனார் இருந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் அவர் அந்த பகுதியில ஒரு பழங்குடியின மக்களின் தலைவனாக இருந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பழங்குடி மக்களின் தலைவனாக இருந்தவர் தான் இவங்க இப்படி மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு புகைப்படம் வைரல் ஆகுது. புத்தர் இந்த பக்கம் உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. அந்த ஐயப்பன் இப்ப எப்படி உட்காந்துருக்காரோ அதே போல புத்த வச்சு உட்கார்ந்த மாதிரி புத்தர் படம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா ஐயப்பன் படம் இருக்கு. அப்ப புத்தர் தான் ஐயப்பன் அப்படி ஒரு பக்கம் பேசப்படுது. அப்ப பல்வேறு கதைகள் இருக்குல்ல. இது எல்லாமே புத்தரை ஐயப்பன் சொல்றது,
அல்லது பழங்குடிகளின் தலைவன் ஐயப்பன் சொல்றது இதெல்லாம் வரவேற்கக்கூடிய விஷயம். ஐயம் சாரி ஐயப்பா நான் உள்ள வந்தாண்டா ரொம்ப நாகரிகமா ஒரு பாடியிருப்பாங்க. சொல்லடி அபிராமி முன்னே வந்து நில்லடி அப்படிலாம் பாட்டு இருக்குதே, கடவுளை பார்த்து சொல்லடின்னு சொல்றாங்க. இவங்க ரொம்ப நாகரிகமா அப்பா நான் உள்ள வரவான்னு கேட்கறாங்க. இதுல உங்களுக்கு பட்டுக்குச்சா? இது வந்து மனசு புண்படுந்து கிளம்புறது கோஷ்டிகள் இருக்கு இல்லையா, திட்டமிட்டு சங்கியில் பரப்பாக அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு வச்சுக்கல. இதை யாரு பரப்புறதுன்னு இருக்குல்ல, இது திட்டமிட்டு இந்த மாரியாஸ் போன்ற யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய இன்னும் சில பேர் பொதுவான நபர்களா காட்டிட்டு இருக்கக்கூடிய சில சங்கிகள் இவங்க எல்லாமே தொடர்ந்து இந்த வேலையை பார்க்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு ஒரு செய்தியை பார்க்க முடிஞ்சது. தினமலரோட ஒரு கட்டுரை போட்டிருக்காங்க. அந்த கட்டுரையில் என்ன சொல்றாங்கன்னா, கிருஷ்ணரை மிக மோசமா இழிவுபடுத்தி போட்டிருக்காங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க? ஐயம் சாரி ஐயப்பான்னு பாட்டு பாடுனதுல உங்களுக்கு வந்து மனசு புண்படுது இல்லையா? இந்த தினமலருக்கு எதிராக மாரிதாஸ் வீடியோ போடுவாரா, இயக்குனர் மோகன் வீடியோ போடுவாரா, இன்னும் சில இந்து போராளிகள் அர்ஜுன் சம்பத், வானதி சீனிவாசன், தமிழிசை, எச் ராஜா இவங்கெல்லாம் தினமலர் கண்டிப்பாங்களா? எப்படி நீங்க எங்களுடைய இந்து மத கடவுளான கிருஷ்ணரை இழிவுபடுத்தலாம் அப்படின்னு பேசுவீங்களா, அறிக்கை விடுவீங்களா, போராட்டம் பண்ணுவீங்களா? எப்ப செய்யப்படும்? என்ன பதில் இருக்கு உங்களுக்கு? அப்போ இவங்களுக்கு உண்மையிலேயே அந்த கடவுள் மேல பக்தி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த கடவுள் அப்படிங்கிறது இவங்க ஒரு அரசியல். ஒவ்வொரு சீசன்ல என்னென்ன கடவுள் வருதோ அந்த கடவுளை வச்சு ஒரு அரசியல் பண்ணலாம். கொஞ்ச காலத்துக்கு முதல் வந்து ராமர் வச்சு அரசியல் பண்ணாங்க, தமிழ்நாட்டுல எடுபடல. அதுக்கப்புறம் ராமர் கை விட்டாருப்பா என்ன பண்ணலாம் அப்படின்னு முருகனை வச்சாங்க. இப்ப வந்து ஐயப்பனை தூக்கிட்டு இருக்காங்க. இது ஐயப்பன் சீசன் அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை நீங்க எதுக்கு கேக்குறீங்க? இசைவாணியோ ரஞ்சித்தோ இவர்கள் ஏன் ஐயப்பன் விவகாரத்துல ஏன் இந்த கருத்தை சொல்லணும்? நாங்க பக்தி உள்ளவர்கள் வந்து நம்புறாங்க. பக்தி உள்ளவங்க பெண்களே இத ஒத்துக்க மாட்டாங்க. பெண்கள் உள்ள வரணும், கோயிலுக்கு வரணும்ன்றது பெண்களே கூட ஒத்துக்க. இவங்க நம்பிக்கை இருக்கவங்க பேசட்டும், பேசாம இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு. நீ கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு கடவுளை நீ நம்பல, கடவுளை பிரச்சனை, கடவுள் இல்லைன்ற கிளைம் நீ முன்வைக்கும் போது எங்களோட விஷயத்துல நீங்க தலையிடுறீங்க, பெரியாரசுகள் ஏன் தலையிடுறாங்கன்றதான். பெரியாரசுகள், கடவுள் மரப்பாளர்கள், அம்பேத்கரசுகள், முற்போக்காளர்கள் ஏன் நீங்க உள்ள வரீங்க அப்படின்ற கேள்வி முன்வைக்கிறாங்க. இது வந்து எங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை இல்ல, இல்ல யாரோ ஒரு தனிப்பட்ட பிரச்சனை இல்ல, இது பொதுமக்களின் பிரச்சனை. நீ என்ன சொல்றன்னா, நீங்க எல்லாம் தீட்டானவர்கள், நீங்கள் கோவிலுக்குள் வரக்கூடாதுன்னு சொல்றீங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, நம்பிக்கை உள்ளவர்கள் போகட்டும், நாங்க போறோம் போகாம இருக்கிறோம், அது எங்க பிரச்சனை. ஆனா நம்பிக்கை உள்ளவர்கள் போகணும்ல. நம்பிக்கை உள்ளவர்கள் நீ ஏன் அனுப்ப மாட்டேங்கிற? நம்பிக்கையுள்ளவர்கள் வந்தா உனக்கே மனசு புண்படுது, அதான் எங்களுடைய கேள்வி. அப்ப அந்த நம்பிக்கையுள்ளவர்களுக்காக நீ பேசு, ஏன் பேச மாட்டேங்கிற? அப்பா பெண்கள் உள்ள வரட்டும் நீ பேசு, பட்டியல் சமூக மக்கள் கோவில்ல வரணும்னு பேசு, பிசி எம்பிசி மக்கள் கோவிலுக்குள்ள வரட்டும் நீ பேசு, ஏன் பேச மாட்டேங்கிற? நீ பேசாம இருக்கிற, அதனால உன்னுடைய பிரச்சனை நாங்க பேசுறோம். நம்பிக்கையை வச்சு பார்க்க முடியாது. இங்க உரிமை மறுக்கப்படுது. கடந்த காலங்கள் நடைபெற்ற இந்த கோவில் போராட்டம் எல்லாமே உரிமை போராட்டம். தமிழ்நாட்டில் இந்த இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு கோவில்ல வந்து பட்டியல் சமூக மக்கள் இப்பவும் மறுக்கப்படுறாங்க. பட்டியல் சமூக மக்கள் இந்துக்கள் இல்லையா? சொல்ல சொல்லுங்க. பட்டியல் சமூக மக்கள் யாரும் இந்துக்கள் இல்லை அப்படின்னு எச் ராஜா சொல்ல சொல்லுங்க. நாங்க அது குறித்து பேச மாட்டோம். பட்டியல் சமூக மக்கள் இந்துக்கள் சொல்ற இல்ல, அப்ப அந்த சமூக மக்கள் கோவிலுக்கு வர வேண்டுமா வேண்டாமா? இவ்வளவு வியாக்கியானம் பேசுற நீ அதை சொல்லு. அதை நீ பேசல, நாங்க பேசுறோம். இது உரிமை பிரச்சனை. நீ தீட்டானவர், நீ பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர், அதனால நீ கோவிலுக்கு வரக்கூடாது, நீ பெண், உனக்கு மாதவிடாய் வரும், நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால கேட்கிறோம். இதை பேசக்கூடிய அனைத்து உரிமை எங்களுக்கு தான் இருக்குது. ஏன்னா இதுல பாதிக்கப்படுறது எங்களுடைய மக்கள். இல்ல முதல்ல ஒரு கருத்தை சொல்லக்கூடாது சொல்றதுக்கு நீ யாரு? இசைவாணி அப்படி சொன்னதுல என்ன பட்டுச்சு, என்ன கெட்டு போச்சு? ஐயம் சாரி எப்பா உள்ள வந்தா என்னப்பா, இதுல என்ன பிரச்சனை? உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லு. ஆமாப்பா வரக்கூடாது, அதுக்கான காரணம் சொல்லு. நீ ஆனா அப்படி சொல்லவே கூடாது, நீ எப்படி சொல்லுவ? ஏங்க நீங்க ஐயப்பன் குறித்து தமிழ் சினிமாவுல எத்தனையோ பாடல்கள் வந்திருக்குது, அதை என்ன பண்ண போறீங்க? நீங்க ஒரு பாட்டு இருந்தா எப்பா எப்பா ஐயப்பாலாம் ஒரு பாட்டு வந்துச்சு, அதுல ஆபாசமா நடனங்கள் இருக்குதே, என்னப்பா ஐயப்பன் பேரை சொல்லிட்டு இந்த பக்கம் ஆபாசமா நடனம் ஆடுறீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஏன் அதெல்லாம் கேட்க மாட்டீங்க? இதுல ஏதாவது ஐயப்பனுடைய பிறப்பு குறித்து இருக்குதா? அவங்க பேசியிருக்காங்களா? ஐயப்பனோட புராணங்கள் குறித்து பேசியிருக்காங்களா? அந்த ஒரு வார்த்தை உங்களை வந்து எப்படி புண்படுத்துது? ஒரு வார்த்தை ஐயம் சாரி ஐயப்பா என்று உங்களுக்கு வார்த்தை ஒன்று புண்படுத்துதுன்னா, நீங்க காலங்காலமாக பெண்களை தீட்டானவர்கள் அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறீங்களே, நீங்க பெண்களை ஏமாத்துறீங்க. பெண்களுக்கு இருக்க அந்த பக்திய, அந்த பயத்தை அதை வச்சு மக்களை ஏமாத்துறீங்க, பெண்களை ஏமாத்துறீங்க. இல்ல பெண்களே சொல்லல, பெண்களே சொல்லவே சொல்லிக்கிறீங்க. சரி, இப்ப பெரும்பாலான குரல் வந்திருக்குல்ல, பட்டியல் சமூக மக்கள் பல இடங்கள்ல கோவில் போகணும் விரும்புறாங்கல்ல, அதை அனுமதிங்க. அதுக்கு மாரிதாஸ் பேசு, மோகன் பேசு, தமிழிசை பேசுங்க. இன்னமும் அனைத்து சாதியினர் அர்ச்சராகக்கூடாதுன்னு வழக்கு போடுறாங்க இல்லையா? அதை பேசுங்க. அனைத்து சாதியினர் அர்ச்சராக போறது நாங்களாக போறோம், நாங்க ஆக போறது இல்ல. கருப்பு சட்டை போட்டு பெரியாரிஸ்டுகள் ஆக போறது, கம்யூனிஸ்ட் ஆக போறது இல்லை, அம்பேத்கர் ஆக போறது இல்லை. பொதுமக்கள் தானே ஆக போறாங்க. அந்த பொதுமக்கள் ஆகட்டும். இங்க இருக்க தேவ சமூகம், வன்னிய சமூகம், கவுண்டர் சமூகம், முத்திரை சமூகம், முதலியாரு, இவங்க எல்லாம் ஆகட்டும், அர்ச்சர் ஆகட்டும். என்ன பிரச்சனை? தேவேந்திரர் ஆகட்டும், பறையர் ஆகட்டும், அருந்தை ஆகட்டும், அர்ச்சர் ஆகட்டும். ஏன் பார்ப்பனர் மட்டும்தான் அர்ச்சர் ஆகணுமா? அதை ஏன் தடுக்கிறீங்க? எல்லாரும் இந்துக்கள், இந்துக்களை வந்து இந்து மதத்தை இழிவுபடுத்தி பேசக்கூடாது அப்படின்ற. சரி, இந்து மதத்தை நாங்க பேசலப்பா,
உன்னை எந்த கேள்வி கேட்கலப்பா, ஒரே ஒரு கேள்வி கேட்கிறோம், அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. பட்டியல் சமூக மக்களை கோவிலுக்கு அனுமதிக்க மாட்டேன், பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களை கோவில் கருவறையில் அனுமதிக்க மாட்டேன். அப்ப யார் இந்து? இந்த மண்ணில் மெஜாரிட்டி இருக்கக்கூடிய பெரும்பான்மையா இருக்கக்கூடிய மக்கள் யாரு? பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தானே. தேவர், வன்னியர், கவுண்டர், முத்தரையர், தேவேந்திரர், பறையர், அருந்ததியர், செட்டியார், முதலியார், இந்த சமூக மக்கள் தானே பெரும்பான்மையா இருக்கிறாங்க. இவர்களை நீ ஏன் கோவில் கருவறைக்கு அனுமதிக்கல? பதில் சொல்லு. நாங்கள் இந்துக்களா இல்லையா? அவ்வளவுதான் சொல்லு. நான் நாத்திகர் என்றாலும் சட்டப்படி இந்து தானே. இதை பேசக்கூடாது. நீ எப்படி சொல்லு? அந்த மதத்தை பத்தி பேசு, இந்த மதத்தை பத்தி பேசு. நான் பிறந்த சொந்த மதத்தை பத்தி பேசுறேன். என்னை பேசக்கூடாது சொல்றதுக்கு நீ யாரு? எப்படி நீ தடுப்ப? எனக்கு இந்த மதத்தை கேள்விக்கு அனைத்து உரிமை இருக்கு. ஏன்னா நான் விரும்பாவிட்டாலும் நீ தான் என்ன இந்துன்னு சொல்ற, என்ன இந்துன்னு சொல்லிக்கிற. நீ இந்து, மணியம்போது இந்து தான்ன்ற. சரிப்பா, நான் இந்து தானே, அப்ப எனக்கான உரிமை இருக்குன்னா அதெல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறது. அதை எப்படி ஏற்க முடியும்? அதே எப்படி ஏற்க முடியும்? இந்த இந்து மத காவலர்கள் அர்ஜுன் சம்பத், எச் ராஜா இவரெல்லாம் பட்டியல் சமூக மக்கள் பாதிக்கப்படும் போது எப்போ வந்து நிக்கிற? ரெண்டு சமூகங்கள்ல பிரச்சனை நடக்குது இல்ல? கோவில் இப்போ நீ பல கிராமங்கள்ல இப்பவும் கோவில் சொல்ல சண்டை நடக்கும். நிலைப்பாடு என்ன? வாங்க எல்லாரும் கோவில் அவங்க, நீ கூட்டி போறியா? ஏன் கூட்டு போக மாட்டேன்? அதை யார் செய்வது? பெரியார் இயக்கம் தான் செய்யறாங்க. கடவுளே இல்லைன்னு சொல்லுகிற நாங்கள் தான் கடவுளை வணங்குகிற உரிமை அனைத்து மக்களுக்கு வேணும்னு சொல்லி போராடுறோம். கடவுள் உண்டு என்று சொல்லுகிற எந்த இந்துத்துவ அமைப்புல இருந்து போராடுறீங்க? என்ன பதில் இருக்கு? இது ஒரு அப்பட்டமான அரசியல், வேற ஒண்ணும் இல்லை. இல்ல மற்ற மதங்கள்ல இப்படி பண்ண முடியுமா? இப்போ மசூதி குறித்து உங்களால பாட முடியுமா? நான் ஏன் பேசணும்? என் பேர் என்ன? என் பேரு மணிகண்டன் என்கிற மணியமுதன். எங்க அப்பா பேரு மாடசாமி, எங்க அம்மா பேரு பார்வதி. என்னை இந்து தானே சொல்றேன். என் பேர் என்ன? அப்பாசா, அகமதுல்லாவா, ஜோசப்பா? நான் அடுத்த மதம் பேசுறது. அந்த மதத்தில் பிறந்தவர்கள் அந்த மதங்களை பற்றி பேசித்தான் இருக்காங்க, விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு அமெரிக்காவில் அங்க இருக்க ஒரு நாத்திகர் இருக்காங்கன்னா அவங்க அங்க பெரும்பான்மையா இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மதத்தை தான் பேசுறாங்க. இஸ்லாமியர்ல எக்ஸ் முஸ்லிம்ஸ் இருக்காங்க, அவர்கள் அந்த மதத்தை தான் விமர்சிக்கிறாங்க. நான் இந்து மதத்துல பிறந்திருக்கேன், நீ என்ன இந்துன்னு சொல்ற, அதனால நான் அந்த இந்து மதத்துல இருக்க கேடுகளை விமர்சிக்கிறேன். நீ அதை கேளுன்னா அதை நான் ஏன் கேட்கணும்? எந்த முஸ்லீமாவது என்னை கோவிலுக்குள் போகான்னு சொல்றாங்களா? எந்த கிறிஸ்தவராவது நீ கோவிலுக்கு அர்ச்சகராக கூட சொல்றாங்களா? இல்ல இந்துவாகி நீ தானே என்ன சொல்ற? பதில் இருக்கா? எந்த ஒரு இஸ்லாமியரா அப்பா நீ இந்த கோவிலுக்குள்ள வரக்கூடாதுப்பா, நீ தீட்டானவன், நீ பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவன் அப்படின்னு முஸ்லீமானு சொல்றாரு? கோயில்ல அர்ச்சனை பண்ணக்கூடாது, நீ அர்ச்சகர் ஆகக்கூடாது, கோயில் கருவறையிலே வரக்கூடாது அப்படின்னு கிறிஸ்தவன் சொல்றாரு? சொல்றது இந்து தானேப்பா. நீ இந்து மதம் சொல்ற மதம் தானே எங்களுக்கு சொல்லுது. பார்த்தானே இப்ப கேட்கணும். நான் ஏன் சம்பந்தமே இல்லாம அங்க போய் பேசணும்? அவர்கள், நான் போய் ஒரு மசூதிக்கு போகும்போது, மசூதியை வணங்க, அங்க அந்த கடவுள் சொல்ற அல்லாஹ் வணங்க போகும்போது அங்க இருக்க இஸ்லாமிய வரக்கூடாதுன்னா நான் உங்களுக்கு கேட்கறேன். நான் அங்க போக போறதும் இல்லை, எனக்கு அங்க தேவாலயத்துல எனக்கு வேலையும் இல்லை, மசூதியிலையும் வேலையும் இல்லை. நான் வணங்கணும் அப்படின்னா நான் இந்து கோயிலுக்கு தான் போகணும். அங்க நீ வரக்கூடாதுன்னு சொல்றேன். அப்புறம் நான் நீ வரக்கூடாதுன்னு கேட்கணுமா? சம்பந்தமே இல்லாத நான் ஏன் கேட்கணும்? எதற்கு எடுத்தாலும் நான் உன்னை நோக்கி இதே நீ என்னை அடிக்கிற, அப்ப நான் உன்னத்தானடா கேள்வி கேட்கணும். நான் ஏன்டா அடிக்காத சும்மா இருக்கணும் போய் கேள்வி கேட்கணும்? அவங்க அங்க யாராவது அடிச்சா அவங்க கேள்வி கேட்பாங்க. இது ஏமாற்றுறதா இந்த வாதத்துக்கு விசைப்படுறது. இப்பெல்லாம் நீ அந்த மதத்தை பேசுவியா, இதே போல மேரி மாதாவை பேசுவியா, அல்லாவை பேசுவியா, அதெல்லாம் பேச முடியாது. பொதுமக்கள் கிட்ட எடுப்படுது தானே. இன்னைக்கு ஐயப்பனை இழிவுபடுத்திட்டாரு அப்படின்றது ஒரு டப்புன்னு அப்படியே பரவிடுச்சு, எல்லா இடத்துலயும் பரவிடுச்சு. இல்லங்க, இது ஒரு அரசியலா பண்றாங்க. இப்ப பாஜகவுக்குன்னு இந்துத்துவ RSSக்குன்னு ஒரு மிகப்பெரிய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்குது. நூற்றுக்கணக்கான யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க, பல்லாயிரக்கணக்கான ஃபேக்ட் ஐடி ட்விட்டர்லயும் ஃபேஸ்புக்லயும் வச்சிருக்காங்க, இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறாங்க. அவங்க ஒரு செய்தியை கட் பண்ணி பரப்புவாங்க, அதான் மக்கள் நம்புறாங்க. அந்த மக்கள் தான் அப்பா இது பொய்யப்பா அப்படின்னு சொல்றோம். இப்பவும் இந்த இந்துன்னு சொல்லப்படுற பெரும்பான்மையா இருக்க பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக மக்களுக்காக நாங்க தான் பேசுறோம். அவங்க உரிமை இருக்கா, நாங்க தானே பேசுறோம், வேற யாரும் பேசலையே. அனைத்து சாதியிலும் அர்ச்சகர் ஆகணும் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கப்பட்ட அர்ச்சகர்ல தேவ சமூகத்தை சேர்ந்தவர் இருக்காரு. அந்த தேவ சமூகத்தை சேர்ந்தவரை அர்ச்சகர் ஆகக்கூடாது, அவர் இந்து மதப்படி சூத்திரன் அப்படின்னு இவர்கள் தான் சொல்றாங்க. அதனாலதான் கோவில் கருவறைக்கு அனுமதிக்க மாட்டாங்க. அதை எதிர்த்து இந்துத்துவர்கள் பேசல, அந்த தேவ சமூகத்தை சேர்ந்த அர்ச்சகருக்கு நாங்க தான் பேசுறோம். அப்ப பெரும்பான்மையாக இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக மக்களுக்கு நாங்க தான் போராடுகிறோம். இவங்க போராடுவது இந்த 3% இருக்கக்கூடிய பார்ப்பனர்களுக்கு. ஏன்னா கோவில் கருவறைக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றது பார்ப்பனர்கள் தானே, அதை ஆதரிக்கிறது நீங்க அவங்களுக்கான ஆதரவு தானே. அப்படிலாம் அவங்க மக்கள்கிட்ட எடுபடலாம். அது என்னன்னா, இது ஒரு திட்டமிட்டு பரப்புறாங்க, நமக்கு அதுக்கு மறுப்பு சொல்றோம், இவங்க சொல்வது பொய்ன்னு சொல்றோம். அதை மீறி மக்கள் நம்பினால் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு இருக்கு. மக்கள் இவங்க சங்கியில் இப்படி பரப்பிட்டாங்க அப்படின்றதுக்காக மக்கள் அப்படியே முழுசா சங்கியில் ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப பாஜக கடவுளையே காப்பாத்திருச்சுப்பா அப்படின்னு சொல்லி ஓட்டு போடலாம் மாட்டாங்க. நான் இன்னும் கேட்கிறேன், ஒரு பெரியாஸ்டா கேட்கிறேன், உன் பேச்சுப்படியே கடவுள் பெயரால் இங்க ஒரு சமத்துவமின்மை நடைபெறுது. கடவுள் பெயரை சொல்லி, கோவில் பெயரை சொல்லி காலங்காலமாக இங்க சமத்துவமின்மை இருக்குதுன்னா அந்த சமத்துவமின்மையை நாங்க கேள்வி கேட்போம். இடையில கடவுள் வந்தா அந்த கடவுள் நோக்கி கேள்வி கேட்போம். கடவுள் பதில் சொல்லட்டும்.
என்னுடைய கேள்வி உங்ககிட்ட இல்ல. கடவுள் பெயரை சொல்லி நீ தான் சொல்ற. இவர் கடவுள்பா, இந்த கடவுளை பார்க்க நீ எல்லாம் வரக்கூடாது பண்ற. அப்ப நான் என்ன பண்றேன்? இந்த கடவுளை பார்க்க நான் வருவேன். எனக்கு அந்த கடவுளை பிடிச்சிருக்குது. இல்ல என் சகோதரனுக்கு பிடிச்சிருக்குது, என் அம்மாவுக்கு பிடிச்சிருக்குது, என் சொந்தக்காரனுக்கு மாமா மச்சனுக்கு பிடிச்சிருக்குது. அவன் அங்க பார்க்க வருவான். இத ஏன் கடவுள் பார்க்கிறான்னு கடவுள்கிட்ட தான் கேள்வி இருக்கிறேன். இடையில இருக்க நீ ஏன் பொங்குற? நீ ஏன் குதிக்கிற? உனக்கு ஏன் மனசு புண்படுது? நான் ஒண்ணு கேட்டேன்னா, நான் அர்ஜுன் சம்பத்தை கேட்டேன்னா, எச் ராஜா பேசுறேன்னா, தமிழிசை பேசுறேன்னா, வானதி பேசுறேன்னா, இந்து முன்னணி காடேஸ்வர சுப்பிரமணியன் பேசுறேன்னா, உங்களை நாங்க தான் அனவரையும் பேசுறோமா? நீ கடவுள் பேரை சொல்லி இங்க வரக்கூடாது சொல்றான். அப்பா ஏப்பா கடவுளை வரக்கூடாதுப்பான்னு கடவுளை பார்த்து கேட்கிறான். நீ எப்படி கடவுள் விமர்சனம் பண்ணலான்னா, அப்ப கடவுள் சக்தி இல்லைன்னு சொல்ல வரியா நீ? அதை சொல்லு. கடவுள் என்று ஒருவர் இருந்தால் நாங்கள் கேட்கும் கேள்விக்கு ஒரு பதில் சொல்லுவார். இல்லையப்பா அவங்களை பதில் சொல்ல முடியாது. பதில் சொல்றது சொல்லாது அவருடைய விருப்பம். இருந்தாலும் பதில் சொல்லிட்டோம். நீ ஏன் இடையில வர்ற? இப்ப நீ தான் கடவுள் இழிவுபடுத்துற. எங்க கடவுள் பேச மாட்டாரு, அவர் நடவடிக்கையில எடுக்க மாட்டாரு, அதனால நாங்க வரேன்னு சொல்றியா? அப்ப கடவுள்னு அர்த்தம். இப்பவும் கடவுளுக்கு எதிராக இருக்கக்கூடியவர் இந்துத்துவாதிகள் தான். இங்க மூட நம்பிக்கைகளை மக்கள் விழிப்புணர்வு பெறுவதற்காக மூட நம்பிக்கையை எதிர்த்து பேசுவதற்கு இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் உரிமை வழங்கியிருக்கு. அதை நாங்கள் செய்கிறோம். அதே போல எங்களுக்கு கருத்துரிமை இருக்கு. இந்த கருத்துரிமை உங்களை காயப்படுத்தாம ரொம்ப நாகரிகமா நாங்கள் கேள்வி கேட்கிறோம். ஏன்னா நீங்க தான் காலங்காலமா எங்களை இந்த மண்ணில் வாழ்வு பெரும்பான்மை மக்களை காயப்படுத்துவீங்க. அப்ப அதை நாங்க கேள்வி கேட்போம். எல்லோருக்கும் அவரவர் பிறந்த மதத்தை, அவரவர் பிறந்த ஜாதியை, அவருடைய மொழியை கூட கேள்வி கேட்பதற்கு அவங்க உரிமை உண்டு. நாங்கள் கேட்ட கேள்வி உனக்கு பிடிக்கலன்னா நீ கடந்து போ. இல்லப்பா நான் பதில் சொல்லணும்னா நீங்க பதில் சொல்லு, வா விவாதம், இந்த மாதிரி பொது விவாதம் வைப்போம். கருத்தே சொல்லக்கூடாது, விமர்சிக்கவே கூடாது அப்படின்னா நீ ரொம்ப வீக்கா இருக்க அப்படின்னு அர்த்தம். நீ வீக்கா இருந்துட்டு உன் கடவுள் மேலேயும் பலியா போட்டு உன் கடவுளையும் நீ வீக்கா இருக்கன்னு அர்த்தம். அதனால இசைவாணிக்கு நம்ம ஆதரவா தான் இருக்க போறோம். இயக்குனர் பா ரஞ்சித் அவர்களுக்கு நம்ம ஆதரவா தான் இருக்க போறோம். இயக்குனர் பா ரஞ்சித் அவர்களோ இசைவாணி போன்றவர்களோ கொஞ்சம் கூட பயப்பட தேவையில்லை. இந்த மண்ணில் பெரியார் வாழ்ந்திருக்கார், மிகப்பெரிய மாற்றங்களை சமூகத்தில் உருவாகியிருக்கார். எங்களை போன்ற பல பெரியார் தொண்டர்கள் இசைவாணிக்கும் இயக்குனர் பா ரஞ்சித் அவர்களுக்கும் நீளம் பண்பாட்டு மையத்துக்கும் ஆதரவாக இருக்கிறோம் அப்படிங்கிற கருத்தை உங்கள் சேனல் மூலமாகவும் நான் சொல்லிக்கிறேன். இறுதியா ஒரு கேள்வி. யூஸ்வலா இப்படியான பிரச்சனைகள் நடக்கும் பொழுது கருத்துரிமைக்காக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து பேசுவாரு. மாரிதாஸ், சவுக்கு சங்கர் என்ன பெருசா பேசிட்டாங்க, கருத்து தெரிவிச்சிட்டாங்க, இதெல்லாம் ஒரு அதுக்கெல்லாம் கைதெல்லாம் கூடாது அப்படின்னு பேசுறதை பார்க்க முடியுது. பிரச்சனை நடந்துக்கிட்டு 3 நாள் ஆயிடுச்சு. அண்ணன் இது வரைக்கும் எதுவுமே பேசல. லைக்வைஸ் இதே மாதிரி நீங்க குறிப்பிட்ட அந்த கருப்பர் கூட்டம் சம்பவம், அந்த சம்பவம் நடந்த போதும் பெரிதாக அன்னைக்கு கருத்துரிமை எல்லாம் அவர் பேசுற மாதிரி எல்லாம் தெரியல, பதிவு ஆகல. இந்த முறையும் அவர் அமைதியா இருக்கு. இதை எப்படி பார்க்கலாம்? ஏன் இந்த கேள்வியை கேட்கிறேன்னா, எந்த அளவுக்கு சங்கிகள் இதை பரப்பிட்டு இருக்காங்களோ அதர் பக்கம் அதை எதிர்த்து பேசாமல் கடந்து போகிற வேலை அல்லது சங்கிகளுக்கு இணையான வேலை தம்பிகள் செய்யறதையும் பார்க்க முடியுது. அந்த இடத்துல இருந்து கேள்வி வைக்கிறேன். எப்படி பாக்குறீங்க? இது ஏன் அப்படி உங்களுக்கு கேள்வி வருது? ஆச்சரியமா இருக்குது. பாஜக RSSின் இன்னொரு கிளை தான் நாதாக்கா. ஏன் நீங்க நாதாக்கா பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கறதுன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குது. இவங்க இந்து முன்னணி வச்சிருக்கிறாங்க, இந்துத்துவ பரப்புறாங்க. இவங்க வீரத்தமிழர் முன்னணி அப்படிங்கிற பேர்ல இந்துத்துவ பரப்புறாங்க. 2 பேருக்கும் பெரிய வேறுபாடு இல்லை. இன்னும் சொல்ல போனா, நான் என்னை கூட காலையில் ஒரு வீடியோ பார்த்தேன். இசைவாணி மீது வழக்கு போடணும் அப்படின்னா, இசைவாணி பேசியது தவறு, அவங்களுக்கு கைது செய்யணும் அப்படின்னா, அதற்கு முதலாக எங்களுடைய அண்ணன் சீமான் மீது வழக்கு போடுங்கள் தைரியம் இருந்தால். ஏனென்றால் எங்கள் அண்ணன் சீமான் பகிரங்கமாக மேடை போட்டு, எதுக்காக நீ அந்த ஐயப்பன் கோயிலுக்கு போற, உனக்கு வெக்கம் இல்லையா, மான சூடு இருந்தா சூடு சொரணம் தான், ஐயப்பன் கோயிலுக்கு போகாத அப்படின்னு எங்க அண்ணன் சீமான் மேடை போட்டு பேசிட்டார். இந்துத்துவவாதிகளுக்கு, RSSகாரர்களுக்கு, பாஜகவினருக்கு தைரியம், திராணி, துணிச்சல் இருந்தால் எங்கள் அண்ணன் சீமான் ஐயப்பனை இழிவுபடுத்தி பேசுறதுக்கா நீங்க வழக்கு போடுங்க. அவரை முதல்ல கைது செஞ்சுட்டு அடுத்து நீ இசைவாணிட்டா வாங்க. அந்த காணொலியை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப நன்றி தோழர். முக்கியமான கருத்து முன் வச்சிருக்கீங்க. மக்கள் பார்த்து என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இந்திய நிகழ்ச்சியை கலந்து உங்களுடைய கருத்தை நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.